எந்த ஸ்மெல்லும் வராது உங்களுக்கு. இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சீலிங்கோடு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சாக்லேட்டோ எப்படி வந்து பேக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கவரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு பேக் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம வந்து பிறப்புறுப்பு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும். வெஜைனாவை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைஜீனாகவும் சுத்தபத்தமாகவும் வச்சுருக்கணும். நம்ம நார்மலாக துணி கூட வாஷ் பண்ணி தான் நம்ம வந்து வேர் பண்ணுறோம். ஆனால் அந்த இடத்த என்ன பண்ணுறோம், மலிவான ரேட்டில் கிடைக்குதுன்றதுக்கு எதோ வாங்கி நம்ம பண்ணுறோம். பண்ணி 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 நம்ம கர்ப்பப்பையவே ஒரு பாழாக்கிடுறோம். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல எவ்வளோ நம்ம க்ளீனாக வச்சுருக்கணும். இப்போது அதாவது ஈஸியாக வந்து கிருமிகளை பாக்டீரியாஸை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும். இப்போ ஒரு சமையல் பண்ணுறீங்கன்னா அதை சாப்பிட்டு உங்களுக்கு ஜீரணமாகி அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் போக எப்படி உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகுமோ லேட்டாக ரியாக்ட் ஆகும். ஆனால் நீங்கள் டைரெக்டாக இதை யூஸ் பண்ணுறீங்க, நார்மலாக அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து உடனே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய இடம் நம்மளோட வெஜைனா. அப்போ அதை வந்து எவ்வளோ வந்து நம்ம சேஃபாக வச்சுருக்கணும், நம்ம ஹைஜீனாக வச்சுருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றுல இருக்கிற பாக்டீரியாஸ் கூட உள்ளே போகாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. இது எதுலையுமே உங்களுக்கு இருக்காது. ஜென்ரலாகவே எல்லாத்துலேயுமே சில பேட் வந்து இந்த மாதிரி சீலிங் இருக்கும், ஆனால் அதுலேயுமே ஹோல்ஸ் வந்து கிடைக்கும், ஹோல்ஸ் இருக்கும். அப்போது காற்று கூட உங்களுக்கு உள்ளே போகாத அளவுக்கு தான் வந்து இதை சீல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்து உங்களுக்கு சர்ஜிக்கலில் யூஸ் பண்ணுற காட்டன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க இதுதான் பெரிய பெரிய ப்ளஸ் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியான் சிப்பு. இது என்ன பண்ணுது அப்படின்னா உண்மையாகவே வந்து இது ஜெர்மன் டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனியான், ஃபேர் இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், சைட்டின், நானோ 5 டெக்னாலஜி வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனியான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆனியான் வந்து ஆன்டி பாக்டீரியலா காற்றுல இருக்க மேலிகூல்ஸ் வச்சு தயாரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனியான் வந்து நம்மளோட ஆன்டி பாக்டீரியலா யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபேர் இன்ஃப்ராரெட் நமக்கு பாதுகாப்பாகவும் ப்ளஸ் வந்து நானோ வந்து நம்மளுக்கு நாளமில்லா சுரபிகளை சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சைட்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு இப்போ மண்ணில் வந்து நீங்கள் இந்த பேடை வந்து மண்ணில் வந்து புதைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து 300 வருடங்கள் வந்து ஆகுதான் மண்ணில் வந்து நம்மளுக்கு வந்து புதைச்சி அந்த 300 வருஷத்தில் நம்மளுக்கு வந்து அது ஸ்டாப் பண்ணுங்கப்பா, அது கொஞ்சம் எடிட் பண்ணலாம். இப்போ ஆனியான் சிப்பை பற்றி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், சைட்டின், நானோ 5 டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனியான் வந்து காற்றுல இருக்க மேலிகூல்ஸ் வச்சு நம்மளுக்கு ஆன்டி பாக்டீரியலாக வேலை செய்யுது. ஃபேர் இன்ஃப்ராரெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுப்பா. இது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியான் சிப்பு தான். ஆனியான் சிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெர்மன் டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனியான், ஃபேர் இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், சைட்டின், நானோ 5 டெக்னாலஜி வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனியான் வந்து காற்றுல இருக்க மேலிகூல்ஸ் வச்சு ஆனியன் ஆன்டி பாக்டீரியலாக வேலை செய்யுது. ஃபேர் இன்ஃப்ராரெட் வந்து ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும். இன்ஃப்ராரெட் அதாவது ஃபேர் இன்ஃப்ராரெட் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும். நானோ வந்து நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேக்னெட்டிக் வந்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நார்மலாக இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட பீரியட்ஸ் டைமில் ஒரு மாதிரியா நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால தான். ஆனால் நம்ம இந்த நானோ வந்து டெக்னாலஜி நாளமில்லா சுரப்பிகளை சுரக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கிட்டத்தட்ட ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக மேக்னெட்டிக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்டின் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் இந்த பேடை வந்து மண்ணில் போட்டு நீங்கள் வந்து புதைச்சாலும் மகரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் தான் ஆகுது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் நாப்கின் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 வருடங்கள் வந்து ஆகுதான். இது நம்ம வந்து மண்ணில் போட்டு மக்கி வரதுக்கே 300 வருடங்கள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த 300 வருஷம் அந்த பாக்டீரியாஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். நார்மலாக துப்புரவு பணியாளர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கெடுதல் தான். ஆனால் இந்த ஆனியன் சிப்பு மண்ணில் போய் மக்கற வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து காற்றோட்டம் இருக்குது. இந்த பேடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. காற்றோட்டத்துக்காக அந்த போர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கின் டைப்ல இருக்கிற போர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வெளியில இருக்க உள்ள இருக்கிற அந்த உங்களோட ஸ்மெல்லு வந்து வெளியில போகணும், வெளியில இருக்க ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ள வரணுன்றதுக்காக இந்த வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னாலஜியுமே அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு ஹைஜீனாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த பேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதையும் ஸ்டிக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட நார்மல் பேடை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து இதில் வந்து இங்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே சேமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ml வந்து நான் ஊற்ற போகிறேன். எல்லாத்துலேயுமே சேமாக 50 ml ஊற்றும் பொழுது
எப்படி வந்து உங்களுக்கு வந்து அது அப்சர்விங் இருக்குது. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பேடில் எப்படி அப்சர்ப்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 50 ml வந்து நான் ஊற்றுறேன். அளவு வந்து பார்த்திங்கன்னா 50 ml. எல்லாத்துலேயுமே நான் ஒரு 50 ml ஊற்றுறேன். அப்சர்ப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ 50 ml வந்து எல்லா பேடுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பேடுமே வாங்கி ஒன்று ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது நீங்கள் பாருங்கள், எல்லா பிராண்டுமே நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுற நார்மல் பிராண்டு தான். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற பிராண்டை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. எல்லாத்துலேயுமே சேமாக வந்து 50 ml வந்து நான் ஊற்றுறேன். இதுலேயுமே நம்மளோட ஜஸ்ட்லிப் நேப்கின்லையுமே நான் ஊற்றுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே சேமாக வந்து நான் வந்து 50 ml ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாருமே உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இப்போது நார்மலாக எல்லாத்துலேயுமே பாருங்கள், தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். இங்கு ஊற்றி நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து வருது பாருங்கள். எல்லாத்துலேயுமே நான் ஊற்றி தான் பார்க்குறேன். நான் கை வச்சு நான் காட்டுறேன். எப்படி வந்து ஜம்ப் ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 50 ml வந்து நான் ஊற்றினேன். எல்லாத்துலேயுமே வந்து ஜம்ப் ஆகுது. ஓகேங்களா? இப்போது மூணுத்துலேயுமே நான் ஊற்றி வந்துடுச்சு வெளியில். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க